வணக்கம். இது உங்கள் தமிழ் படி செயற்கை நுண்ணறிவு இயல் 4 அதை தான் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் ஏஐ. செயற்கை நுண்ணறிவுனா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போது இந்த ஏஐன்ற வார்த்தை பரவலாக கேள்விப்பட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இனிதான் நாம் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆல்ரெடி வி ஆர் யூஸிங். ஆமாப்பா, ஈவன் எழுத படிக்க தெரியாதவங்க கூட யூஸ் பண்ணுறாங்க பல வருஷமாக. எப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த பாடம் படிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக ஒரு நாள் அதிக சம்பளம் வாங்குறவங்களா இருக்க போகிறீங்க. இந்த பாடம் பிடிச்சவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேருக்கு இந்த லெசன் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி பண்ண கைன் மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணுறேன். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஏஐன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், ஏஐ ஸ்டைல்னு. அதை உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன். என்ன ஒரு அதிசயம்னா, சத்தியமாக நானும் இதை இன்றைக்கி தான் பார்த்தேன். இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது தான் பார்த்தேன். நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே அது இருந்துகிட்ருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு காமிச்சேன். நுழையும் முன், உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது அவர்களின் சிந்தனை ஆற்றலே. மனிதனை மற்ற உயிரினங்களை விட நம்மளை ஒரு படி மேலே காமிக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய அறிவு, 6வது அறிவு, அந்த சிந்தனை ஆற்றல் தான். அந்த சிந்தனைக்கு தொழில்நுட்பமும் துணை செய்கிறது. மனிதர்கள் செய்யும் வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, மகிழ்ந்து ஓட்டுதல், மகிழ்ந்துனா கார் வேற ஒன்றும் இல்லை, முதலியவற்றை செய்ய கணினி கரங்கள் நீள்கின்றன. கணினி கரங்கள் நீள்கின்றனன்னு சொன்ன உடனே கற்பனை பண்ணக்கூடாது. கம்ப்யூட்டர் கை நீட்டிட்டு, ரஜினி அங்கிள் நான் இங்கே இருக்கேன், எஜமா உங்கள் அடிமை வந்திருக்கேன், எனக்கு என்ன வேலைன்னு சொல்லுங்கள், அப்படிலாம் இல்லை. நம்மளோட வேலை கொஞ்சம் சுலபமாக ஆக்கி தரப்போகுது, அதை தான் சொல்ல வராங்க. கட்டுரை எழுதும் மென்பொருள்கள், கவிதை பாடும் ரோபோக்கள், மனிதரால் இயலாத செயல்களை செய்யும் ரோபோக்கள், ஆள்கள் இல்லாமலே நடத்தப்படும் வணிக கடைகள் என புதிதான வழிகளில் மனித பணித்திறனை கூட்டுகின்றன இந்த தொழில்நுட்பம். இப்போ சொன்னது எல்லாமே ஹிண்ட்டு. இதை பற்றின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே படிக்க போகிறோம். அதை பற்றி படிக்கலாமா? சரிங்க. செயற்கை நுண்ணறிவு படிக்கிறதுனால மாணவர்களாகிய எங்களுக்கு என்னங்க உதவி அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு பேராகவே உங்களுக்கு தான் ஓப்பனிங்கே. வாங்க. உங்கள் பள்ளியில் ஒரு கட்டுரை போட்டி வைக்கிறாங்கப்பா. துருன்னு பேரை கொடுத்துட்டீங்க. வீட்டுக்கு வந்து கருணாஸ் நீ கேளன்னு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி சொந்தம் பந்தம் போகிறவங்க வரவங்க தூங்குறவங்க எல்லாரையும் எழுப்பி ஒரு கட்டுரை போட்டி இருக்குது, அது கொஞ்சம் எழுதி தரீங்களான்னு நாங்கள்லாம் கேட்டோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏஐயில் ஒரு டைப்பு, அந்த கஷ்டம் கூட இல்லைங்க, அதை கூட நீங்கள் பட மாட்டீங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டு ஒரு என்ட்ரை ஓங்கி அழுத்துனீங்கன்னா சும்மா பக்கமாக விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படின்ற மாதிரி தரமான கட்டுரையை தந்து சைலண்டாக சம்பவம் பண்ணும். அதனால் இந்த கட்டுரை செயற்கை நுண்ணறிவு உதவியால் எழுதப்படலைன்னு செயற்கை நுண்ணறிவு வல்லுநர்கிட்ட சான்று வாங்கினதுக்கு அப்புறமா தான் தேர்வுக்கு, அதாவது செலெக்ஷனுக்கு எடுத்துப்பாங்க. இவங்க கரெக்டாக எழுதியிருக்காங்க, இவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி. இந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு மாணவர்களுக்கு உதவி செய்ய போகுது. ஸ்கூல்லேருந்து சர்க்குலரே வரும், இப்படி ஒரு கண்டிஷனோட செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தாமல் எழுதினவங்களுக்கு தான் ப்ரைஸு அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு மின் சுற்றறிக்கை என்ற பெயரால் கொடுத்துருக்காங்க. ஒரு மின் சுற்றறிக்கை. பள்ளி ஆண்டு விழாவுக்கான கவிதை கட்டுரை போட்டிகள். கலந்து கொள்ளும் மாணவர்கள் நான் விரும்பும் தமிழகம் என்னும் தலைப்பில் ஒரு பக்க அளவில் கவிதையும் 4 பக்க அளவில் கட்டுரையும் எழுதி பள்ளி மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பவும். உங்கள் படைப்பு உங்களின் செயற்கை நுண்ணறிவு உதவியாளரை கொண்டு எழுதப்படவில்லை என்று பள்ளியின் செயற்கை நுண்ணறிவு வல்லுநரிடம் சான்று பெற்ற பின்னரே தேர்விற்கு எடுத்துக்கொள்ளப்படும். இப்படியான மின் சுற்றறிக்கை எதிர்காலத்தில் மாணவர்களின் திறன்பேசிகளுக்கு வரலாம். அடுத்து, மின்னணு புரட்சி. எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும் ஒரே நாளில் வந்துவிடுவதில்லை. 1980களில் ஒவ்வொருவருக்குமான தனிநபர் கணினிகளின், அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் வளர்ச்சியும் இணைய பயன்பாட்டின் பிறப்பும் இன்றைய மின்னணு புரட்சிக்கு காரணமாயின. மின்னணு புரட்சினா டிஜிட்டல் ரிவல்யூஷன். அவற்றுள் இவ்வுலகை மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு. கவர்மெண்ட் ஏன் ஒருத்தருக்கும் லேப்டாப் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தாங்கன்னு இப்போ புரியுதா? அவங்கவுங்களுக்குன்னு ஒரு காலனி, பர்ஸு, கண்ணாடி இருக்கிற மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு கம்ப்யூட்டரும் இருக்கணும், ரொம்ப அவசியம். ஒரு நாட்டுக்கு ஒருத்தருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது ரொம்ப அவசியம் நாட்டோட முன்னேற்றத்துக்கு. இந்த தனிநபர் கணினி, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ்,
அடுத்தது வந்து மின்னணு புரட்சி, டிஜிட்டல் ரெவல்யூஷன் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. கலைச்சொற்களில் கேட்பாங்க, ஞாபகமாக வச்சுக்கோங்க. அடுத்து அறையின் மூலையில் நிறுவப்பட்டிருக்கும் கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறதே, அதனுள் பொதிந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு. எங்கே பார்த்தாலும் சிசிடிவி, சின்ன சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய பெரிய மால் வரைக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் எந்த தெருவெடுத்தாலும் எல்லா இடத்துலையும் கேமரா. அந்த கண்காணிப்பு கருவி சுற்றி சுற்றி வீடியோ எடுக்கிறது எல்லாமே செயற்கை நுண்ணறிவு தான்ப்பா. அந்த வழியில் போக்குவரத்து நெரிசல் அதிகம், இதுவே சுருக்கமான வழி என்று நமது திறன்பேசியில் உள்ள வழிகாட்டி வரைபடம் காட்டுகிறதல்லவா, அதற்கு காரணமாக இருப்பதும் செயற்கை நுண்ணறிவே. அப்படி போடு. ஒரு ஊருக்கு போகிறோம், பைக்கோ காரோ எதுலேயோ ஒன்று போகிறோம். டே மச்சான் கூகுள் மேப் போடுறா, 150 மீட்டர் லெஃப்ட்ரா, டே அடுத்தது 250 மீட்டர் ரைட்ரா, ரவுண்டானா வருதுரா, இப்படி எல்லாத்தையும் மேப்லேயே பார்த்து பார்த்து கரெக்டாக போய் சேர்ந்துடுறோம்ல அந்த இடத்துக்கு. அப்போல்லாம் போகிற வரவங்கக்கிட்ட வழி கேட்போம். அவர் தெரியலனாலும் 2வது லெஃப்ட்டு 5வது ரைட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நாம் சுற்றி 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 வந்துக்கிட்டே இருப்போம். போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்க மாட்டோம். எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ தூரம் இருக்குது, எத்தனை மணிக்கு போய் நம்ம சேருவோம், எத்தனை மீட்டர் அது எதுவுமே தெரியாது. இப்போ அப்படிலாம் கிடையாது, காலம் மாறி போச்சு குமார். எந்த ரோட்டில் டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு கூட செயற்கை நுண்ணறிவுக்கு தெரியும். அது எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ மேப் போடுறோம், லொக்கேஷனில் ஆனில் இருக்குது நம்ம ஃபோனில், ஜிபிஎஸ்ஸை வச்சு எவ்வளோ பேர் ஃபோன் வச்சுருக்காங்கன்றது தெரியும் போது அப்போ அந்த ரோட்டில் எவ்வளோ வண்டி இருக்கும், எவ்வளோ பேர் இருப்பாங்கன்றதை வச்சு டிராஃபிக் சொல்லிடும் நம்மளுடைய செயற்கை நுண்ணறிவு. நமது திறன்பேசியோ கணினியோ நாம் சொல்ல சொல்ல தன் அகண்ட தரவுகளில் உள்ள கோடிக்கணக்கான சொற்களுடன் ஒப்பிட்டு சரியான சொல்லை கால் நொடிக்கும் குறைவான நேரத்தில் தேர்ந்தெடுத்து திரையில் காண்பிக்கிறதல்ல, அங்கு இணைந்திருப்பது செயற்கை நுண்ணறிவு தான். நம்ம திறன்பேசினா வேறு ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் தான். நம்ம ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ ஏதாவது ஒரு வேர்டு இல்லைன்னா சென்டென்ஸை டைப் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேட்டோ இல்லை அதுக்கான நம்ம டீட்டெயில் கேட்போம் இல்லையா, அதை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு விடை வருமே, அதற்கு பெயர் தான் மன்னா செயற்கை நுண்ணறிவு. இன்னும் இருக்கு மகனே நிறைய சொல்கிறதுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றி. ஃபோனில் செஸ் விளையாடுறீங்க, ஆப்போசிட் சைடில் உங்களை விட புத்திசாலியாக அது விளையாடும். படிக்கிறேன் பாருங்க. செயற்கை நுண்ணறிவை கொண்ட இயந்திரம் மனிதர்களுடன் சதுரங்கம் முதலான விளையாட்டுக்களை விளையாடுகிறது, கண் அறுவை மருத்துவம் செய்கிறது, சமைக்கிறது, சில புள்ளிகளை வைத்து படம் வரைகிறது. என்னடா சொல்கிறீங்க? ஆப்ரேஷன் பண்ணுதா? கண் ஆப்ரேஷனு, புள்ளி டாட்ஸ் எல்லாம் வச்சு அதை படம் வரையுதா, சமைக்குதா? எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைங்கடா முதல்ல அதை. செயற்கை நுண்ணறிவே எங்கே இருக்க, நீ எங்கே இருக்க? காலையில் சாயந்தரம் 2 வேளை காஃபி போட்டு நீயே குடிச்சிக்கோ, உனக்கு தீபாவளி பொங்கலுக்கு புடவை எடுத்து தந்துடுறேன். யூ ஆர் அப்பாயிண்டட் செயற்கை நுண்ணறிவு, வந்துடு எங்கள் வீட்டுக்கு. இதழியலில் செயற்கை நுண்ணறிவு குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களை செய்து வருகிறது. அவற்றுள் விந்தையான ஒன்று இயல்பான மொழிநடையை உருவாக்குதல் என்னும் மென்பொருள், நேச்சுரல் லாங்குவேஜ் ஜெனரேஷன். இது வந்து கலைச்சொல்ல கேட்க போகிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு வேர்ட்ஸ்மித் எழுத்தாளி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தகவல்களை கொடுத்தால் போதும், வேர்ட்ஸ்மித் அழகான கட்டுரையை சில நொடிகளில் உருவாக்கிவிடும். உங்களுக்கு எப்படி வேணும்னு நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் போதும், அது உங்களுக்கு தேவையான கட்டுரையை நேர்த்தியான தரமான வார்த்தைங்களை போட்டு உங்களுக்கு ரொம்ப அழகான கட்டுரையாக கொடுத்துரும். இணையத்தில் வணிகம் செய்யும் தனியார் நிறுவனம் ஒன்று செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரும்பாலும் ஆளற்ற பல்பொருள் அங்காடிகளை உலகெங்கிலும் திறந்து வருகிறது. ஆளே இல்லாத சூப்பர் மார்க்கெட்ஸ் பற்றி சொல்கிறாங்க. இந்த பாக்ஸ் பாருங்கள், தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. 2016 IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் 1 மார்க்கில் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. தரவுனா டேட்டா. வாட்சன் அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு 2 கோடி டேட்டாஸை அலசி ஆராய்ஞ்சி ஒருத்தருக்கு புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிச்சு. அடுத்த பாயிண்ட்டு, சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்கின்றன. சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதிலளிக்கின்றன. அதாவது வட்டார வழக்குனா ஒரு ஊர்லேயும் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பேச்சு வந்து மாறி இருக்கும், அவங்களோட ஸ்லாங் லைட்டாக வேறு மாதிரி இருக்கும், அதுதான் வட்டார வழக்கு. இப்படி பேசுகிற வட்டார வழக்கு கூட வந்து இந்த ஏஐக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க குரலை வச்சே யார் பேசுகிறாங்க, அவங்கள ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நோய்க்காக அவங்க வந்தாங்க, இப்போ அந்த கண்டினியூட்டி அந்த ஏஐக்கு தெரியுது, அதுக்கான மருத்துவத்தையும் அது சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க.
செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி அறிமுகமாகிறது? இவ்வுலகை இதுவரை மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர் ஆண்டு கொண்டிருக்கிறது. இனிமேல் செயற்கை நுண்ணறிவு தான் ஆளப்போகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மின்னணு சந்தை மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடம் வந்து சேரத் தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்களில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றும், தேடு பொறிகளில் தேடி கிடைக்கும் விடைகளும் செயற்கை நுண்ணறிவு தீர்மானிப்பதைத்தான். இதுவரைக்கும் சாஃப்ட்வேர் உலகமாக இருந்தது, இனிமே ஏஐ உலகமாக மாறப்போகுது. அதாவது மென்பொருள் உலகமாக இருந்தது, செயற்கை நுண்ணறிவு உலகமாக மாறப்போகுது. நான் ரெடி, நீங்கள்லாம் செயற்கை நுண்ணறிவு உலகத்தில் வாழ ரெடியானு செயற்கை நுண்ணறிவு நம்மளை பார்த்து கேட்டுட்ருக்கு. எத்தனை பேர் ரெடின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொழில்நுட்ப வரையறைகளின்படி செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு, அதாவது கம்ப்யூட்டர் புரோகிராம் எனலாம். அது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த அறிவை கொண்டு தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரைப் போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது. ஒளிப்படங்கள், எழுத்துகள், காணொளிகள், ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர் வடிவமைக்கிறார். அவ்வாறு கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்தும். செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு. மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு. அப்படி போடு, நோ ரெஸ்ட்டு, ஓய்வே கிடையாது. நம்ம தான் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு உடான் சுடுவோம். அந்த ஜோக்கெல்லாம் இங்கே செயற்கை நுண்ணறிவுகிட்டே கிடையாது. கம்ப்யூட்டருக்கு கழுத்து வலிக்குது, மவுஸ்க்கு முட்டி வலிக்குது, கீபேடுக்கு வாய் வலிக்குதுன்னெலாம் செயற்கை நுண்ணறிவு சொல்லாது. மனிதனால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, மனிதனுக்கு எதெல்லாம் கஷ்டமோ அது எல்லாத்தையுமே தாறுமாறு தக்காளி சோறுன்னு செஞ்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். நம்ம தான் வடிவேலு மாதிரி நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம வேலை சொல்லி சொல்லி நமக்கு தான் வாய் வலிக்கும். அது செஞ்சுட்டே தான் இருக்க போகுது. மெய்நிகர் உதவியாளர். மெய்னா என்ன? உடம்பு, அதாவது மனிதன். மனிதனுக்கு நிகராக ஈக்குவலான உதவியாளர், ஒரு அசிஸ்டண்ட்டுன்னு சொல்கிறாங்க ஏஐ. திறன்பேசிகளில் இயங்கும் உதவி மென்பொருள் கண்ணுக்கு புலப்படாத மனிதனைப் போல நம்முடன் உரையாடி சில உதவிகள் செய்கின்றது. இவை நாம் சொல்கிறவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு விடுக்கும், நாம் திறக்க கட்டளையிடுகிற செயலியை திறக்கும், நாம் கேட்பதை உலாவியில் தேடும், உலாவினா ப்ரௌசர், நாம் விரும்பும் அழகான கவிதையை இணையத்தில் தேடித்தரும், எந்த கடையில் எது விற்கும் என்று சொல்லும், படிப்பதற்கு உரிய நூல்களை பட்டியலிடும், நாம் எடுத்த ஒளிப்படங்களை பற்றி கருத்துரைக்கும். அது மட்டுமில்ல, எதிர்காலத்தில் உங்கள் நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்தினர் ஆகியோரை விடவும் இது போன்ற மெய்நிகர் உதவியாளர் உங்களை நன்கு அறிந்தவர்களாக இருக்கும். டாக்டர், திரும்பவும் ஐயாவுக்கு மூச்சு திணறல், டெரிஃப்ளின் ஊசி போட்டுடலாமா அப்படின்னு கேட்கும். இந்த டெரிஃப்ளின் ஊசின்றதை 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உதவியாளர்களை இங்கே இவனை யான் பிறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று பாரதியார் மெச்சுவது போல் மெச்சிக்கொள்ளலாம். அட கடவுளே, ஏண்டா லேட்டாக கண்டுபிடிச்சிங்க? பாரதியாரை கூட காப்பாற்றிருக்கலாமே. அப்துல் கலாமை நம்ம இளமையாக எப்படி வச்சுக்கிறதுன்னு செஞ்சுருக்கலாமே. பாரதியாரை யானை முட்டிச்சே, ஏதாவது செயற்கை நுண்ணறிவு வச்சு பண்ணியிருக்கலாமே. இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவை என்ன ஊசி போடுறது, மாத்திரை கொடுக்கறதெல்லாம் பார்த்துருக்கோம். பாரதி காளி கண்ணம்மா பற்றி எல்லாம் பாட்டு எழுதினாரே. கம்ப்யூட்டர் ஏஐ பற்றி பக்கம் பக்கமாக எழுதி தள்ளியிருப்பார் கவிதை. அட போங்கப்பா, மனசை தேத்திக்கிட்டு. ஒளிப்பட கருவியில் செயற்கை நுண்ணறிவு, அதை பார்க்கலாம் வாங்க. தற்போது வெளிவருகிற சில உயர்வகை திறன்பேசியின் ஒளிப்பட கருவி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. கடவுச்சொல்லும் கைரேகையும் திறன்பேசியை திறப்பது பழமையானது. உரிமையாளரின் முகத்தை அடையாளம் கண்டு திறப்பது இன்றைய தொழில்நுட்பம். இது படம் எடுக்கும் காட்சியை அடையாளம் கண்டு அதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்கிறது. திறன்பேசிகளில் உள்ள ஒளிப்பட கருவியில் எடுக்கும் படங்களை மெருகூட்ட இத்தொழில்நுட்பம் உதவுகிறது. அதாவது ஃபோனில் நம்பர் லாக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பழசு. ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது தான் புதுசு கண்ணா புதுசு. அதான்ப்பா அந்த ஃபில்டரு கருப்பாக பிம்பிள்ஸோடு இருந்தால் கூட பளபளன்னு ஃப்ரெஷ்ஷாக தெரியும்ல. இந்த ஸ்னாப்சாட் ஆப்பு அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பற்றி தான் சொல்கிறாங்க. காணொளிகளை தொகுக்கும் மென்பொருள்களில் வீடியோ எடிட்டிங் இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுகிறது. இதன் மூலம் நேரம் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. எடிட்டிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
வாடிக்கையாளர் சேவை. இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பாருங்கள். இஎல்ஏக்கு எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த இலா என்னும் உரையாடு மென்பொருளை உருவாக்கி இருக்கிறது. ஒரு நொடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். வங்கிக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் சேவைகளை அது இணையம் மூலம் அளிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இந்திய வங்கிகள் ஆயத்தமாகி வருவதற்கு இந்த இலா ஒரு சோறு பதம். இந்தியாவிலேயே பெரிய பேங்கான இலா பேசுகிற சாஃப்ட்வேரை ரெடி பண்ணியிருக்கு. ஒரு செகண்டுக்கு 10,000 கஸ்டமர்ஸ் கூட பேசும். பேங்க்குக்கு வர கஸ்டமர்ஸோட டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ஈஸியாக்கி கொடுக்குது. இந்த ட்ரையலை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பேங்க்குமே இதை பயன்படுத்த ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஏன் செயற்கை நுண்ணறிவு முதன்மையானது? நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். நாம் நினைப்பதை விடவும் வேகமாக இந்த தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. உலகில் உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப நிறுவனங்கள் இத்தொழில்நுட்பத்தை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் கவனம் செலுத்துகின்றன. இத்தொழில்நுட்பம் உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது. அதாவது ப்ரோ, இப்போ செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். கற்காலம் போய் கம்ப்யூட்டர் காலம் போய் சாஃப்ட்வேர் காலம் வந்து இப்போ ஏஐ காலத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம நினைக்கிறத விட படு வேகமாக நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு. இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறதுலையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலையும் அதை சேல்ஸ் பண்ணுறதுலையும் நிறைய தொழில் நிறுவனங்கள் கவனம் செலுத்திட்டு இருக்குங்க. இது வேர்ல்டு லெவல் பிஸ்னஸ்க்கு உதவுறதா சொல்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவின் மிகுதியான வளர்ச்சியால் தரவு அறிவியலாளர்களின் தேவை கூடி உள்ளது. டேட்டா சயின்டிஸ்ட்டு, இயந்திர கற்றல் வல்லுநர்கள் முதலான பல தொழில்நுட்ப வல்லுநர்களின் தேவையும் பெருகி வருகிறது. போட்டி நிறைந்த இவ்வுலகில் செயற்கை நுண்ணறிவை யார் முதலாவதாகவும் சரியாகவும் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக வானம் வசப்படும். கம்ப்யூட்டர் வந்துட்டால் மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போயிடும்னு பயந்தாங்க 80s 90s. ஆனால் வேலை வாய்ப்பு அதிகமாக தான் ஆயிருக்கு. இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றிய படிப்பு டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு அதிகமாக தேவைப்படுறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவை இயக்க ஒரு ஆள் வேணும்ல, அந்த படிப்பை நாம் படித்தா, செயற்கை நுண்ணறிவு பற்றி படித்தா நமக்கும் வேலை. அதை சரியாக பயன்படுத்த தெரிஞ்சால், அதுவும் சீக்கிரமாக கற்றுக்கிட்டா அவங்களுக்கு தான் இந்த உலகமே அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் 11th செயற்கை நுண்ணறிவு பற்றி, அதாவது இந்த ஏஐ கோர்ஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸை படிக்க போகிறீங்க, இந்த உலகத்தை உங்கள் வசமாக்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு பாக்ஸ் தெரியுமா பெப்பர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். 1 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முகபாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். என்னென்னமோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நானும் இதையெல்லாம் பார்க்க போகிறேன்ல, என்னோட காலத்திலேயே இந்த முன்னேற்றத்தெல்லாம் அனுபவிக்க போகிறேனே. ஜாலி. நான் வயசான பின்னாடி நிறைய இந்த மாதிரி சீரியல்லாம் பார்க்க தேவையில்லையா? என் கூடவே அது நிறைய கதை பேசிகிட்டு இருக்குமா? சூப்பர். சூப்பர் சூப்பர். இனிமேல் நானும் வந்து காசு சேர்த்து வைக்க போகிறேன். என்னோடய வயசான காலத்தில் என் கூட பேசிகிட்டு இருக்கிறதுக்காக ஒரு செயற்கை நுண்ணறிவு வாங்கிறதுக்கு. உதவிகள் செய்தும் அவர்களுக்கு உற்ற தோழனாய் பேச்சு கொடுத்தும் பேணும் ரோபோக்களை நாம் பார்க்க போகிறோம். ஜாலி ஜாலி. செயற்கை நுண்ணறிவு உள்ள ரோபோக்களால் மனிதர் செய்ய இயலாத அலுப்பு தட்டக்கூடிய கடினமான செயல்களை செய்ய முடியும். மனித முயற்சியில் உயிராபத்தை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்ய முடியும். புதிய வணிக வாய்ப்புகளை செயற்கை நுண்ணறிவு நல்குகிறது. பெரிய நிறுவனங்கள் தங்கள் பொருள்களை உற்பத்தி செய்யவும் சந்தைப்படுத்தவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நம்ம செய்ய அலுப்பா சோம்பேறித்தனமாக கஷ்டமாக இருக்கிற வேலை எல்லாத்தையுமே செயற்கை நுண்ணறிவு வச்சு சுலபமாக செய்ய முடியும். உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு சில வேலைகள்லாம் இருக்கும். அந்த வேலைகள்லாம் செயற்கை நுண்ணறிவு வச்சு நம்ம செஞ்சிடலாம். ஆபத்தான வேலைனா சுரங்க தொழில், ஆழ்கடல் ஆய்வு, மின்சார பராமரிப்பு, வெடிமருந்து செயலற்றதை ஆக்குறது, தீயணைக்கும் பணி, இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் போய்ட்டு யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். இதை பற்றி இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா படித்து தெரிஞ்சுக்கோங்க, புக்கில் இல்லை. விடுதிகளில், வங்கிகளில், அலுவலகங்களில் தற்போது மனிதர் அளிக்கும் சேவைகளை ரோபோக்கள் அளிக்கும். மேலும் நம்முடன் உரையாடுவது, ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு செய்து தருவது, தண்ணீர் கொண்டு வந்து தருவது,
உடன் வந்திருக்கும் குழந்தைகளுக்கு வேடிக்கை காட்டுவது என பலவற்றை செய்யும். எதிர்காலத்தில் நாம் பயணிக்கும் ஊர்திகளை செயற்கை நுண்ணறிவை கொண்டு இயக்க வேண்டியிருக்கும். இத்தகைய ஊர்திகள் ஏற்படுத்தும் விபத்துகள் குறையும். போக்குவரத்து நெரிசல் இருக்காது. அதன் மூலம் பயண நேரம் குறையும். எரிபொருள் மிச்சப்படும். என்ன, வண்டி டிரைவர் இல்லாமல் ஓட போகுதா? அப்போ நான் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு வீணாக போயிடுச்சா? என்ன கொடுமை சரவணா இது. இத்தகைய மென்பொருள்கள், கவிதைகள், கதைகள், விதவிதமான எழுத்து நடைகள் போன்றவற்றை கற்றுக்கொண்டு மனிதர்களுடன் போட்டியிட்டாலும் வியப்பதற்கில்லை. கல்வித்துறையில் இத்தொழில்நுட்பத்தை பலவிதங்களில் பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அடுத்த டாபிக், செயற்கை நுண்ணறிவின் பொதுவான கூறுகள். செயற்கை நுண்ணறிவு நமது வாழ்க்கையையும் வணிகத்தையும் நம்மை அறியாமலேயே வளப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பத்தை கண்டு அச்சப்பட்டவர்களின் அலறல்களை நாம் எதிர்கொள்வதே முதல் அறைகூவல். ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும் போதும் பழைய வேலை வாய்ப்புகள் புதிய வடிவில் மாற்றம் பெறுகின்றன. ஆகவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அளிக்கும் வியக்கத்தக்க நன்மைகளை புரிந்து கொள்ளவும் வரவேற்கவும் நாம் அணியமாக வேண்டும். மனித இனத்தை தீங்குகளிலிருந்து காப்பாற்றவும், உடல் நலத்தை பேணவும், கொடிய நோய்களை தொடக்க நிலையிலேயே கண்டறியவும், மருத்துவம் செய்யும் முறைகளை பட்டறிவு மிக்க மருத்துவரை போல பரிந்துரை செய்யவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் ஆராய்ச்சிகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. மனிதனுடைய நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி பெரிய டாக்டர் சொல்கிற ஆலோசனையை இந்த செயற்கை நுண்ணறிவால் சொல்ல முடியும். பெரிய படிப்பு படித்த டாக்டர்ஸே கூட செயற்கை நுண்ணறிவுக்கிட்ட கருத்து கேட்கலாம். கல்வி அறிவு எப்படி இருந்ததுன்னா, ஒரு காலத்தில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அப்புறம் கொஞ்சமாக இங்கிலீஷ் பேசினா கிரேட்டுன்னு நினைப்போம். அப்புறம் மின்னணு கல்வி அறிவு, டிஜிட்டல் லிட்ரஸி வந்தது. கம்ப்யூட்டர் அப்புறம் யூஸ் பண்ண தெரியணும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் வந்தது. அந்த காலத்தில் டிவியே யார் வீட்லையாவது தான் இருக்கும். அந்த மாதிரி டைமில் கம்ப்யூட்டர் யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்துச்சுன்னா, கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுதுன்னு அவங்கள பெரிய ஆள் மாதிரி நினச்சிப்போம் நம்ம. இப்போ எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் பத்தாது. ஆன்லைன் பேமெண்ட் பண்ண தெரியுமா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியுமா? ஃபோன் பில் கட்டுறது, கரண்ட்டு பில்லு, ஆன்லைன் ஆர்டரு. எத்தனை பேர் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை என்னென்ன பயன்படுத்துகிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக பாடத்தை முடிக்கவே மனசு இல்லாமல் முடித்த மாதிரி முடிச்சிருக்காங்க. ஏன்னா சொல்ல அவ்வளோ இருக்குது ஏஐ பற்றி. உலகம்னா நல்லது கெட்டது ரெண்டும் தான் இருக்கும். நாம் தான் பார்த்து நடந்துக்கிறோம். இப்போதைக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்க செயற்கை நுண்ணறிவு ஒவ்வொரு துறையிலையும் இருக்க போகுது. நாம் அந்த காலத்துக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். ரிமோட்டில் ஆஃப் பண்ணுற ஃபேனு, லைட்டு வந்துடுச்சு. நம்ம எங்கேயோ காரில் வந்துட்டு இருக்கும் போது வீட்டில் நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப் மூலயமா ஏசியை ஆன் பண்ணிக்க முடியும். வாழ்க்கையை எளிமையாக சிக்கனமாக ஆக்குது. லைட்டு யாராவது போட்டு வச்சுருந்தாங்க, டே அந்த லைட் ஆஃப் பண்ணுறா, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணுறான்னு எவ்வளோ நேரம் கத்திகிட்டே இருப்பாங்க வயசானவங்க. ஆனால் ஆஃப் பண்ண மாட்டாங்க இந்த சின்ன பசங்க சீக்கிரத்தில். நமக்கு கரண்ட்டு பில்லு மிச்சம் தானே. ஒரே பட்டன் ரிமோட் பக்கத்துலேயே இருக்கும்போது ஆஃப் பண்ணிட போகிறோம். செயற்கை நுண்ணறிவால் நமக்கு அன்றாட வாழ்க்கை ரொம்ப எளிமையாக ஆக்கி கொடுக்க போகுது. ஐ எம் வெயிட்டிங். செயற்கை நுண்ணறிவு காலத்தில் வாழ நீங்கள் எத்தனை பேர் வெயிட்டிங் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்கள் தமிழ் படி சேனல். இந்த பாடம் புரிஞ்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பல பாடங்களுக்கு.